Good morning, dear children. Today we are going to learn the 6th standard, first term, third unit, prose, a visitor from distant land. Please take the page number 134. Warm up கொடுத்திருக்காங்க. Look at the pictures. What do their expressions tell you? Fill in the blanks with the item that tastes the same. One example is given for each. Sweet. என்ன கொடுத்திருக்காங்க? Sugar cane. We also write that same tasteல இருக்கிற ஒரு things எழுதணும். That is strawberry எழுதியிருக்கோம். Second one sour, lime, tamarind. Bitter, bitter gourd, green tea எழுதலாம். Salty, salt. நம்ம கொடுக்கிற எக்ஸாம்பிள் dry fish. Astringent வந்து betel nut கொடுத்திருக்காங்க. Erica nut எழுதலாம். Next, bungant, ginger கொடுத்திருக்காங்க. Garlic எழுதியிருக்கோம். Next, please take the page number 135. பாரு பிள்ளைங்களா. Mani's family lived near village near Jinji in Viluppuram district. மணியோட family எங்க இருக்காங்க? They are lived in a village near Jinji in Viluppuram district. Mani liked only a few vegetables தான். He liked என்னென்ன வெஜிடபிள் அவனுக்கு பிடிக்கும்னா he liked potato and lady's finger were the two that he liked very much. One day when அம்மா served potato curry, ஒரு நாள் அவங்க அம்மா பொட்டேட்டோ கறி சர்வ் பண்றாங்க. தம்பி சொல்றான், I don't want to eat potatoes today because they are foreign vegetable. இன்னைக்கு நான் பொட்டேட்டோ சாப்பிட மாட்டேன் ஏன்னா அது வந்து foreign vegetable. What's the meaning for foreign vegetable? உங்களோட க்ளோசரியில கொடுத்திருக்காங்க பேஜ் நம்பர் 141. Foreign belongs to the other country vegetable அப்படின்னு சொல்றான். பாப்பா சொல்றா, தங்கச்சி சொல்றா, no they are not. அம்மா bought them from the vegetable shop near the bus stop. அண்ணே இது ஃபாரின்ல இருந்தெல்லாம் வாங்கல, அம்மா எங்கேருந்து வாங்கியிருக்காங்க? that vegetable ஷாப்ல இருந்து, வெஜிடபிள் கடையில இருந்து தான் வாங்கினாங்க. Where is this vegetable shop? It is near the bus stop. bus stop பக்கத்துல இருந்த வெஜிடபிள் ஷாப்ல தான் மம்மி வாங்கினாங்க. உடனே தம்பி சொல்றான், அப்பா செல்வி is too small to understand that potatoes are not from India. பாப்பாக்கு இந்த ஃபாரின் வெஜிடபிள் பத்தி தெரியல ஏன்னா அவ ரொம்ப சின்ன பொண்ணு. உடனே அப்பா கேக்குறாங்க, so what? அதனால என்ன? தம்பி சொல்றான், our teacher told us that we should buy and eat locally grown food. எங்க டீச்சர் சொல்லியிருக்காங்க நம்ம லோக்கல் ஏரியால விளையிற ஃபுட்டை மட்டும்தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. She also told us to use things made in our country. அது மட்டும் இல்ல, நம்ம யூஸ் பண்ற திங்ஸ் கூட நம்ம கண்ட்ரில மேட் பண்ணது, செஞ்சதை தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. பாப்பா சொல்றான், what else did your teachers tell you? வேற என்னன்னு சொன்னாங்க? அப்பா கேக்குறாங்க, and you cannot order tomato soup either or even pineapple juice. தம்பி இனிமே நீ வந்து டொமேட்டோ சூப்போ அல்லது ஈவன் பைனாப்பிள் ஜூஸ் கேட்க மாட்டே இல்ல. மம்மி சொல்றாங்க பாரு, then you cannot eat popcorn the next time we go to watch a movie. நெக்ஸ்ட் டைம் நம்ம மூவி பார்க்க போகும்போது நீ பாப்கார்ன் எல்லாம் என்கிட்ட கேட்க மாட்டே இல்ல. தங்கச்சி சொல்றான், மணி then you can't order anything. அண்ணே நீங்க எதுவுமே ஆர்டர் பண்ண மாட்டீங்களா? தம்பி சொல்றான், why can't I eat popcorn or soup or anything that I want to? ஏம்மா நான் ஏன் பாப்கார்னோ சூப்போ இல்லை எனக்கு தேவையானது சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு மம்மி என்ன சொல்றாங்க பாரு, don't you know that corn, tomatoes and even ladies fingers all came from other countries? தம்பி உனக்கு தெரியாதா? கார்ன் சோளம் இருக்கு இல்லையா, மக்காச்சோளம், கார்ன், டொமேட்டோ, ஈவன் லேடிஸ் ஃபிங்கர்ஸ் எல்லாமே ஃபாரின்லேருந்து வந்த வெஜிடபிள்ஸ் தானே, அது உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. பாப்பா சொல்றா, ரியலி ஹவு டிட் தே கம் டு அவர் கண்ட்ரி அம்மா? டிட் தே கெட் ஆன் அன் ஏரோப்ளேன் அண்ட் கம் ஹியர்? என்னம்மா உண்மையா சொல்றீங்க? அதெல்லாம் ஏரோப்ளேன்ல தான் இங்க வந்துச்சா அம்மா? டாட் சொல்றார், நோ some merchants brought them here long ago by sea. கடல் வழியா வியாபாரிகள் வந்தபோது அவங்க கொண்டு வந்தாங்க. உடனே அண்ணா சொல்றாங்க, மணி why did they bring vegetables to India? ஏன் அவங்க இந்தியாவுக்கு வெஜிடபிள் கொண்டு வரணும்? அம்மா and அப்பா laughed. அம்மாவும் அப்பாவும் சிரிக்கிறாங்க.
they could have brought some sweets. Why didn't they? ஏமா அவங்களாம் ஸ்வீட் கொண்டு வர மாட்டாங்களா? Why didn't they? ஏன் கொண்டு வரல? People came, மம்மி சொல்றாங்க, people came to India in search of spices, especially black pepper. A man from Portugal named Vasco da Gama sailed to Kerala. அதாவது பிளாக் பெப்பருக்காக மிளகு இருக்குல்லையா பிள்ளைங்களா, அதுக்காக தான், அந்த ஸ்பைஸைய அதற்காக தான் போர்ச்சுகல்ல இருந்து வாஸ்கோடகாமா கேரளாவுக்கு வந்தாரு. Imagine, மம்மி சொல்றத பாரு, imagine the joy of the sailors when they reached Kozhikode and found black pepper. They took a lot of pepper back to their country. அவர் என்ன செய்தாரு, பெப்பர் அதை பார்க்கும்போது, கோழிக்கோட்டில் வந்து பிளாக் பெப்பர் பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாரு. அவர் போகும்போது, போர்ச்சுகலுக்கு போகும்போது நிறைய பெப்பரை எடுத்துட்டு போயிட்டாரு. பாப்பா சொல்றான், they took spices from India. இங்கேருந்து ஸ்பைசஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு பாப்பா சொல்றான். Yes, but who brought the vegetables into India? Okay, ஸ்பைசஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க, வெஜிடபிள் இங்கே கொண்டு வந்தது யாருப்பா அப்படின்ட்டு மணி அப்பாட்ட கேட்குறான். அப்பா சொல்றார், the Portuguese brought them to India. Potato was one of those vegetable. போர்ச்சுகீஸ் தான் நமக்கு எதை கொண்டு வந்திருக்காங்க, வெஜிடபிளை கொண்டு வந்திருக்காங்க. நீ விரும்பி சாப்பிடுவல்ல பொட்டேட்டோ, அது கூட எந்த வெஜிடபிள் தான், போர்ச்சுகீஸ் கொண்டு வந்த வெஜிடபிள் தான். Mani and Selvi looked at the potato curry on their plates and quickly began to eat it. அப்படியே அம்மா சர்வ் பண்ண பொட்டேட்டோ கறியை பார்க்குறாங்க. பொட்டேட்டோவை எடுத்து சாப்பிட வேகமாக சாப்பிட போகிறாங்க. தம்பி பொட்டேட்டோவை கையில் எடுத்து சொல்கிறான், வாவ், திஸ் பொட்டேட்டோ ஹேஸ் ட்ராவல் ஸோ ஃபார். எவ்வளவு தூரத்துலேருந்து இது ட்ராவல் பண்ணி வந்திருக்கு. மம்மி சொல்கிறாங்க, கேர்ஃபுல் செல்வி, டோன்ட் அப்செட் அவர் ஃபாரின் விசிட்டர்ஸ். ஓகே செல்வி, ஃபாரின் விசிட்டர்ஸ் மீன்ஸ் ஹியர் வெஜிடபிள்ஸ் isn't it? அதை பார்த்து நீ அப்செட் ஆகக்கூடாது பாப்பா அப்படின்ட்டு அம்மா பாப்பாட்ட சொல்கிறாங்க. செல்வி pulled a long green chilli out of the curry. ஒரு பெரிய மிளகாயை தூக்குறா அந்த கறியிலிருந்து. Who is our foreign visitor? அம்மா, you are making fun of me. யாரை சொல்கிறீங்க ஃபாரின் விசிட்டர்னு? என்ன நீங்கள் ஜோக்கெல்லாம் சொல்லலைல்ல, ஜோக் அடிக்கலல்ல அப்படிங்கிறான். டேட் சொல்கிறாரு, நோ, அம்மா இஸ் நாட் மேக்கிங் ஃபன், ஷீ இஸ் டாக்கிங் அபவுட் த ஃபாரின் ஃப்ரூட் சில்லி. அம்மா ஃபன்னெல்லாம் செய்யலை, ஒன்று கேலியெல்லாம் பண்ணலை பாப்பா. அம்மா உண்மையிலேயே ஃபாரின் வெஜிடபிள் எது, அந்த ஃபாரின் ஃப்ரூட் சில்லியை பற்றி தான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு அப்பா செல்வியை பார்த்து சொல்கிறாரு. மேலே அப்பா என்ன சொல்கிறாருன்னா, சில்லிஸ் வேர் வெரி பாப்புலர் இன் சவுத் அமெரிக்கா, பட் நோ ஒன் எல்ஸ் இன் த வேர்ல்ட் நோ ஆஃப் தி ஸ்பைசி ஃப்ரூட். அதாவது இந்த சில்லி மிளகாய் இருக்கு இல்லையா பிள்ளைங்களா, இந்த மிளகா பாப்புலர் இன் எங்க சவுத் அமெரிக்கா, பட் இந்த மிளகாவை பற்றி யாருக்குமே தெரியாது. ஒன் டே எ sailor named கிறிஸ்டோபர் கொலம்பஸ் sailed in சவுத் அமெரிக்கா. ஒரு நாள் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் எங்கே போகிறாரு, சவுத் அமெரிக்காவுக்கு போகிறாரு. And the sailor was actually looking for India. அவர் ஆக்சுவலி பிளாக் பெப்பருக்காக இந்தியாவுக்கு வரணும்னு தான் நினச்சாரு. He wanted to buy black pepper. Instead, he found South America and the chili. இங்கே இந்தியாவுக்கு வந்து பிளாக் பெப்பர் எடுக்கணும்னு வந்தவர் அதுக்கு பதிலாக எங்கே போயிட்டாரு, சவுத் அமெரிக்காவுக்கு மாறி போயிட்டாரு. அங்கே போய் எதை கண்டுபிடிச்சாரு, சில்லி. பாப்பா சொல்கிறான், ஹவு சேட் ஃபார் கொலம்பஸ். அச்சச்சோ பாவம், கொலம்பஸ் இந்தியாவுக்கு வந்தவர் எங்கே போய் வரணும்னு நினச்சவர் எங்கே போயிட்டாரு, சவுத் அமெரிக்கா போயிட்டாரு பாவம் அப்படிங்கிறான். உடனே மம்மி சொல்கிறாங்க, இட் வாஸ் எ லிட்டில் சேட், பட் பிகாஸ் ஹீ வென்ட் டு சவுத் அமெரிக்கா ஹீ ஃபவுண்ட் த சில்லி. It was as spicy as a black pepper. And so Christopher Columbus packed the chili and took it back to his country with him. அவர் ரொம்ப கவலைப்படுறதெல்லாம் லிட்டில் சேடு தான் பாப்பா. ஏன்னா அவர் சவுத் அமெரிக்காவில் போய் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு, சில்லியை. அது எதை மாதிரி ஸ்பைசி, பிளாக் பெப்பர் மாதிரியே சில்லியும் ஒரு ஸ்பைசி தான். ஸோ கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அதை பேக் பண்ணி அவர் ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டாரு, போகும்போது நிறைய சில்லியை கொண்டு போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. உடனே பாப்பா தம்பி சொல்கிறாரு, பட் ஹவு டிட் இட் கம் ஹியர். ஓகேப்பா, அவர் போர்ச்சுகலுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பார், அது எப்படி இந்தியாவுக்கு வந்துச்சு. டேட் சொல்கிறாரு, சில்லி வாஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் த போர்ச்சுகீஸ் brought டு இந்தியா. இந்தியாவுக்கு போர்ச்சுகீஸ் வரும்போது சில்லியையும் கொண்டு வந்தாங்க. அம்மா சொல்கிறாங்க,
In India, chili was first brought into Goa, and the people there learned to use this new spices in their cooking. Before the entry of chilies, pepper was used in cooking. அதாவது இந்தியாவில் வரும்போது யார் சில்லியை போர்ச்சுகீஸ் கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டாக எந்த இடத்துல சில்லி வந்துச்சு தெரியுமா? கோவாவில். பீப்புள் எல்லாருமே இந்த சில்லி ஸ்பைஸியை வந்து யூஸ் பண்ண தொடங்கிட்டாங்க. எதுக்கு? குக்கிங்க்கு. பிஃபோர் த என்ட்ரி ஆஃப் சில்லி வர்றதுக்கு முன்னால் எல்லாரும் அந்த ஹாட் டேஸ்ட்டுக்காக, காரத்துக்காக எதை யூஸ் பண்ணாங்க? பெப்பரை. செல்வி அண்ட் மணி லுக்ட் அட் த சில்லி ஆன் தேர் பிளேட். ரெண்டு பேருமே அவங்க பிளேட்டில் இருக்கிற சில்லியை பார்க்குறாங்க. தம்பி சில்லியை கையில் எடுத்துகிட்டு சொல்கிறான், அண்ட் ஹவ் யூ மேக் அவர் ஃபுட் டெலிஷியஸ். நீ அதாவது எங்கள் ஃபுட்டை எவ்வளவு டெலிஷியஸாக, எவ்வளவு டேஸ்டியாக மாற்றிருக்க. பாப்பா சொல்கிறான், வாட் யூ லாங் டிஸ்டன்ஸ் யூ ஹவ் ட்ராவல்ட். நீ எவ்வளவு டிஸ்டன்ஸ்லேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி வந்திருக்க. தே ஷவுட்டட் அண்ட் குவிக்லி டுக் எ பிட் ஆஃப் த சில்லி. உடனே அந்த என்ன செய்கிறாங்க, அப்படி சொல்லிக்கிட்டே அந்த சில்லியை வாயில் வைக்கிறாங்க. பாப்பா சொல்கிறா, டு வேஸ்ட் யூ வுட் பி வெரி பேட் அண்ட் ஸோ வி ஆர் கோயிங் டு ஈட் யூ. உடனே நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்? வேஸ்ட் பண்ண மாட்டோம். நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? சாப்பிட போகிறோம். தம்பி கடிக்கிறான். இட்ஸ் ஹாட் அண்ட் ஸ்பைசி. எப்படி காரமாக இருக்குது, பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, ஸ்பைசியாக இருக்குது அப்படின்ட்டு தம்பி சொல்கிறாங்க. ஓகேயா? இதான் என்ன? த விசிட்டர் ஃப்ரம் distance length. That means vegetables, foreign vegetables. Okay, பிள்ளைங்களா? ஓகே. அந்த 141ல உங்களுக்கு glossary கொடுத்துருக்காங்க. hard word or new word for foreign. What's the meaning for foreign? Belongs to other country. Second one, merchants. merchantsனா யாரு? வியாபாரி இல்லையா? people who trade. வியாபாரம் பண்ணுற people. sailed. What's the meaning for sailed? travel in a boat or ship. அந்த கப்பல் அல்லது போட்டில் ட்ராவல் பண்ணுறது தான் sailed. Portuguese. Who was Portuguese? People of Portugal are called Portuguese. போர்ச்சுகல்ல இருக்கிற மக்கள் தான் போர்ச்சுகீஸ். இப்போ இந்தியாவில் இருக்கவங்க இந்தியன்ஸ். ஓகே. தென் பாப்புலர். தட் இஸ் வெரி ஃபேமஸ் ஆர் வெல் நோன். டெலிஷியஸ், டேஸ்டி. ஓகே, ரொம்ப டேஸ்டியாக இருக்கிறத என்ன சொல்லுவோம்? டெலிஷியஸ் ஒன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே பிள்ளைங்களா? Do you understand this lesson? Okay, thank you.